Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா projectile motion ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் இதை பத்தி பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு வந்து என்னன்னா projectile motion ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ரெடி? ஓகே. ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒன்று ப்ரொஜெக்ட் மீன்ஸ் த்ரோ பண்றாங்கன்னு அர்த்தம். தூக்கி போடுறாங்கன்னு அர்த்தம். அதாவது ப்ரொஜெக்டைல்னா த்ரோ பண்றாங்க. ப்ரொஜெக்டைல்ன்றது இந்த ஃபார்ம்ல இப்ப இங்க இருந்து இப்படி தூக்கி போட்டாங்கன்னா இது இப்படி வந்து கீழே விழும். ஆமாவா இல்லையா? ஒரு பால் இப்படி தூக்கி போட்டாங்கன்னா அது அந்த மாதிரி வந்து கீழே விழும்ல. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து இட் ஃபாலோஸ் parabolic path ஃபாலோ பண்ணும். அதாவது அதுல both vertical motion இருக்கும் horizontal motion present ஆயிருக்கும். both vertical motion horizontal motion present ஆகி இருக்கும். கிளியரா? ப்ரொஜெக்டைல்னா த்ரோ பண்றது. இட்ஸ் a kind of throw. அதாவது தூக்கி போடுற மாதிரி. அதுல parabolic path இத ஃபாலோ பண்ணும். இந்த ப்ரொஜெக்டைல் என்ன ஃபாலோ பண்ணும்? parabolic path. It is a combination of vertical motion and horizontal motion உள்ள combination இது. ஓகே, நல்லா தான் இருக்கு. It is motion under gravity. Yes, right. Next it is ground to ground projectile. இந்த சென்ஸ் என்னன்னா இங்க கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆதா மறுபடியும் கிரவுண்டுக்கே வந்து நிக்குதா. So that is called ground to ground projectile. Okay, clear? Ground to ground projectile. Done? Is it clear? So in the page clear first என்ன சொன்னேன்? projectile என்றது it follows parabolic path. In the sense என்னன்னா it is a combination of vertical motion and horizontal motion. Okay, நல்லா தான் இருக்கு. And then it follows ground to ground projectile. It is ground to ground projectile. The groundல இருந்து ground. Okay, and remember one thing. இது horizontal. X axis வந்து horizontal. Y axis வந்து vertical. இது laws of motion next சாப்டருக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரிமெம்பர் கேர்ஃபுல்லி. ஓகேவா? மறுபடியும் வந்து இப்போ ஹாரிசான்டலா இருக்கு. ஹாரிசான்டல்ல இருக்கிறது வந்து cos theta. இட் இஸ் இந்த ux is equal to cos theta. வெர்டிகலா இருந்தா uy it is equal to sin theta. ஓகேவா? cos theta sin theta கிளியரா? ஸோ ஹாரிசான்டல் வந்து என்ன? cos theta. vertical வந்து என்ன? sin theta. ஞாபகம் வச்சுக்கோங்க. and then இப்போ vertical motion செப்பரேட்டா எடுத்துக்கிறோம். vertical motion இப்படி தூக்கி போடுறோம்னா கண்டிப்பா parabolic path ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து தான் விழும். ஆமா, due to gravity அப்படின்றதுனால. so vertical motionல என்ன இருக்கும்னு சொன்ன? sin theta. that is uy is equal to u sin theta. இப்படி தான் வரும் actually. so uy is equal to u sin theta. இந்த பக்கமும் u, இங்கேயும் u sin theta, u cos theta. so verticalல வந்து என்ன? uy is equal to u sin theta. next வந்து இங்க acceleration அப்படின்னா இங்க பாருங்க இப்படி தூக்கி போட்டோம்னா இது கீழே தானே வருது. hence due to gravity acceleration எப்பவுமே என்ன சொன்ன? a is equal to minus g ஆ இருக்கணும். so கீழே வரதுனால a is equals to minus g. next என்ன? vertical motion முடிஞ்சு. vertical motionல uy is equals to u sin theta கரெக்டா தான் இருக்கு. and a is equals to minus g. yes, இப்பதான் பார்த்தோம். next என்ன? horizontal motion. இந்த horizontal motionல இப்போ ஒரு லைக் எப்படி சொல்றது? இப்போ ஒரு பாடி அப்படின்றது இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இந்த பக்கம் ஹாரிசான்டலா மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் இதோட வெலாசிட்டி என்ன? u cos theta. ux is equal to u cos theta. இங்க ரிமெம்பர் acceleration horizontal motionல இருக்காது. acceleration horizontal motionல 0. ஓகேவா? acceleration horizontal motionல இருக்காது. since it is this. okay, clear? vertical motionல acceleration minus g. horizontal motionல acceleration 0. okay, இந்த பக்கம் u sin theta, இந்த பக்கம் u cos theta. அவ்வளவுதான். ஓகேவா? clear? 4 நிமிஷம் சொல்லியிருக்கேன் இந்த ஒரே ஒரு பேஜ். ஓகேவா? கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ ஒரு பாடி அது அந்த கிராஃப் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது இப்படி போய் கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகுது. அப்போ நான் என்ன சொன்னேன்? வெர்டிக்கல் ஹாரிசான்டல், வெர்டிக்கல் ஹாரிசான்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி வந்து பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆக இது மேக்ஸிமம் ஹைட். ஆக்சுவலி இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றோம்னா இந்த ஹைட்டை வந்து மேக்ஸிமம் ஹெச் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க பாருங்க ஹாரிசான்டல் u cos theta, வெர்டிக்கல் என்ன சொன்ன? u sin theta, மறுபடியும் ஹாரிசான்டல் u cos theta, u sin theta. ஸோ இங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னு நோட் பண்ணுங்க. cos theta அதாவது ஹாரிசான்டல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இட் ரிமைன்ஸ் சேம். whereas vertical அப்படின்றது இங்க
போக 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 கம்மியாயிட்டு மேக்ஸிமம் ஹைட் இருக்குல்ல, இங்க மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி vy வெலாசிட்டியே இருக்காது. இட் இஸ் ஈக்குவல் டு 0. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன vy வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, மறுபடியும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஹைட், மறுபடியும் இது கம்மி, மறுபடியும் இது கம்மி. ஸோ இங்க ஆக்சுவலி y வெலாசிட்டியே இருக்காது. ஸோ என்னன்னா இங்க u sin theta decreases at maximum height. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? இந்த பக்கம் மேல போகும்போது டிக்ரீஸ் ஆகி 0க்கு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஸோ u cos தீட்டான்றது ஹாரிசான்டல் மோஷன். அந்த ஹாரிசான்டல் மோஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. வெராஸ் u sin தீட்டா அப்படின்றது வர்டிக்கல் மோஷன். அப்போ இந்த பாராபோலிக் பாத்ல ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா டிக்ரீசஸ், அதாவது இங்க இருந்து மூவ் ஆகுதுன்னா டிக்ரீசஸ். அட் ஃபர்ஸ்ட் டிக்ரீசஸ் அண்ட் ரீச்சஸ் த maximum height with velocity, decreases maximum and start increasing here. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் தென் ஸ்டார்ட் இன்க்ரீசிங். இங்க வரைக்கும் டிக்ரீஸ் ஆகி 0க்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பக்கம் எப்படின்னா இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகும், இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், நடுவில் 0வா மாறிடும். ஓகே, கிளியர்? பட் ஹாரிசான்டல் மோஷன் அப்படின்றது எப்பவுமே வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. எப்படி மேலே போச்சோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? கிளியர்? வர்டிக்கல் மோஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இஸ் இட் கிளியர்? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் பண்ணுவோமா? ஓகேவா? ஓகே, பார்ப்போம். So the speed of projectile at its maximum height is half of its initial speed. So ஒரு projectile ஓட speed of projectile speed is nothing but at its maximum height. So நம்ம projectile ஓட graph எப்படி இருக்கும்? இது x axis, இது y axis, projectile. இந்த projectile இது maximum height, h max. ஆமாவா? This is maximum. The speed of projectile at its maximum height, maximum heightல இருக்கிற speed of projectile அப்படின்றது half of its initial speed. ஒன்னு சொல்லிருக்கேன், maximum heightல vy is equal to 0. இப்பதானே படிச்சோம். ஆமாவா? அப்போ vy இல்ல, அப்போ vx மட்டும்தான் இங்க மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும், which is u cos theta, which is horizontal தானே இருக்கு. so u vx மட்டும்தான் இருக்கும், which is சாரி u cos theta அப்படின்றது வரும். so அப்போ என்ன கொடுத்திருக்காங்க இங்க? listen, the speed of projectile at its maximum height. maximum heightல என்ன ஸ்பீட் இருக்கு? வெறும் u vx மட்டும் தான் இருக்கு. ஏனா vy 0 னுட்டு இதுக்கு முன்னாடி தான் சொன்னோம். ஆமாவா? so vx is equal to u cos theta. It is equal to half of its initial speed. half of its initial speed. ஓகேவா? so கிளியரா? இப்போ இதுதான் ஈக்குவேஷன். क्वेश्चनல கொடுத்திருக்கிறது இதுதான். ஓகேவா? கிளியர்? சிம்பிள். u கேன்சல். cos theta, cos thetaல வந்து 1/2 எப்போ வரும்? தீட்டான்றது 60 degrees இருந்தா cos 60 is equal to 1/2. ஆப்ஷன் E is the right answer. வெரி சிம்பிள். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எழுதுனீங்கன்னா போதும். ரிமைனிங் எல்லாம் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ தீட்டா நமக்கு தேவை. இட் இஸ் equal to 60. ஓகேவா? புரியுதா? மறுபடியும் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்ல vy இருக்காது, vx மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துக்கோ. u cos theta is nothing but equal to half is half of its initial speed. initial speed na என்ன? u. final speed na என்ன? v. so u cancel cos theta 1/2. okay, next. The velocity of the projectile at its initial point. so நமக்கு projectile அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. this is x axis, this is y axis, this is projectile. ஓகேவா? so இங்க என்ன கேட்டிருக்கிறது? the velocity, இது h max. the velocity of the projectile at its initial point a is. so இது a ன்னு வெச்சுக்கோங்க. initial point, இதோட projectile initial point a is 2i cap plus 3j cap. in the sense I cap na என்ன? x axis, j cap na என்ன? y axis. so x axis வந்து இந்த பக்கம் 2i cap. next 3j cap na y axisல இந்த மாதிரி 3j cap. ஆமாவா? அடுத்தது என்ன क्वेश्चनல கொடுத்தாங்க? it velocity in meters at point b. இது point a, அதாவது இந்த கிரவுண்ட்ல இருந்து point b என்றது இது. so இங்க என்ன இதோட velocity அப்படினு கேட்டிருக்காங்க. so question, அதாவது இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த क्वेश्चन சிம்பிளா சால்வ் பண்ணலாம். லைக் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டல் இப்படி, வெர்டிக்கல் அப்வர்ட்ஸ்.
அப்படியே வந்து இந்த பக்கம் ரிவர்ஸாக வரும்போது ஹாரிசான்டல் வெர்டிக்கல் டவுன்வர்ட்ஸ் ஹாரிசான்டல் இந்த மாதிரி மூவ் ஆயிடுது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரைட் வேர்ட்ஸ் ஹாரிசான்டல் இந்த மாதிரி ரைட்டில் வரும், இது அப்வர்ட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஹாரிசான்டல் ரைட்டில் வரும், இந்த பக்கமும் ஹாரிசான்டல் ரைட்டில் தான். வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்றது இந்த பக்கம், வெர்டிக்கல் மோஷன்ன்றது இந்த பக்கம் அப்வர்ட்ஸ், வேறாஸ் இந்த பக்கம் டவுன்வர்ட்ஸ் வருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இங்கே என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு வேற கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஹாரிசான்டல், ஸோ இப்படி இருக்கிறது, இப்போ இப்படி கொடுத்துருக்குது கொஷனில். ஸோ இங்கே மேக்ஸிமம் ஹைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது இது இந்த மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ இங்கே என்னவா இருக்கும்? இந்த மாதிரி இங்கே 2i கேப், இங்கே 3j கேப். ஸோ இங்கே ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னன்னா, இது உல்டாவா இருக்குங்க. உல்டாவா இருக்குன்னா இது 2i கேப். எஸ், 2i கேப் கரெக்ட் தான், எக்ஸ் ஆக்சிஸ். ஆமாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது மேலே வந்தால் 3j கேப். ஆமாம், பட் இது டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ -3j கேப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2i கேப் -3j கேப். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ், இந்த பக்கம் வந்தால் மைனஸ், அப்வர்ட்ஸ் வந்தால் ப்ளஸ், டவுன்வர்ட்ஸ் வந்தால் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்ஸ் படிச்சுருந்துருப்பீங்களே. ஸோ பேசிக் திங் தானே இது, ஆமாவா இல்லையா? ஸோ இது அப்வர்ட்ஸ் இருக்குது, ஸோ 3j கேப். அப்போ இது டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால -3j கேப். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது நீட் 2013 கொடுத்த கொஷின். ஓகே, ஸோ பாருங்க, இந்த ஒரே ஒரு பேஜில் இருக்கிற இந்த ஒரே ஒரு கான்செப்ட்னால எத்தனை கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமாவா இல்லையா? ஸோ ரிமெம்பர் திஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் சொன்னது புரிஞ்சிச்சா? ப்ரொஜெக்டைல் மோஷன், ஜஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஹாரிசான்டல் மோஷன் இருக்கும், வெர்டிக்கல் மோஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து வெலாசிட்டி vy வெர்டிக்கல் மோஷன்ன்றது இருக்கவே இருக்காது. எப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிக்கல் மோஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் மோஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், அண்ட் தென் ஜீரோக்கு வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அது பேஸ்டாக 2 questions நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது 2 problems பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து resultant velocity and inclination with horizontal after time t. It is resultant velocity. என்ன? resultant velocity and inclination ரெண்டு இருக்கு. resultant velocity னா என்ன? ஸோ இது u. ஓகேவா? ஸோ இப்போ இது ஹாரிசான்டல் என்ன? u cos theta, வெர்டிக்கல் என்ன? u sin theta. அப்படியே மைண்ட்ல இருக்கணும். வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டா u sin theta, ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos theta, அப்படி மைண்ட்ல இருந்துடணும். ஸோ இது நடுவில் வர்றது ரிசல்டன்ட், இது ரிசல்டன்ட். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த u அப்படின்றது தான் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்க்ளனேஷன் வித் த ஹாரிசான்டல் ஆஃப்டர் டைம் t. இன்க்ளனேஷன் இன் தி சென்ஸ் இங்க பாருங்க. ஸோ இன்க்ளனேஷன் அதாவது ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபானா ஃபர்தராக சொல்கிறேன். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். யூ அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? யூ காஸ் தீட்டா, யூ சைன் தீட்டா ரெண்டுமே. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ். மோஷனின் ஃபஸ்ட்டு ஒய் டைரெக்ஷனில் என்ன, மோஷனின் எக்ஸ் டைரெக்ஷனில் ரெண்டும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒய் டைரெக்ஷனில் மோஷன், இது ஒய் டைரெக்ஷன், யூ காஸ் தீட்டா, சாரி யூ சைன் தீட்டா, யூy இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ சைன் தீட்டா. அண்ட் ஆக்சலரேஷன் வெர்டிக்கல் என்ன இருக்குன்னு சொன்னால் a இஸ் ஈக்குவல்ஸ் to minus g. so time t. so இது எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இது 3 தான் இருக்கு. so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு velocity வந்துரும். இப்போ ரிசல்டன்ட் velocity வேணும்னா vx plus vy தானே. so first நமக்கு vy y டைரக்ஷன்ல இருக்கிறதுனால vy கண்டுபிடிக்கணும். so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா uy எவ்வளோ? u sin theta minus gt அப்படின்றது போட்டோம்னா vy is equals to u sin theta minus gt. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். vy ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், vx ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மோஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா எக்ஸ் டைரக்ஷன்னா என்ன? இந்த பக்கம் இட் இஸ் u cos theta. இந்த பக்கம் என்ன சொன்ன? ஆக்சலரேஷன் இருக்காது. அட் டைம் t is equals to 0. சேம் ஈக்குவேஷன்ல இது பண்ணா ஆக்சலரேஷன் இருக்காதுல, பிளஸ் at இருந்தாலும் அது கேன்சல் பண்ணிடும் 0. ஸோ ஃபைனலா u cos theta, vx is equals to என்ன? u cos theta. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. vx is equal to u cos theta, vy is equals to u sin theta minus gt. ஓகே, இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ நமக்கு vy தெரியும் பிளஸ் vxும் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட். vy என்ன? ஸோ vx vy. ஓகே,
resultant velocity is equals to Vx plus Vy. So resultant velocity Vx எவ்வளோ u cos theta, Vy எவ்வளோ u sin theta minus gt. Vx is nothing but I cap, Vy is nothing but j cap. அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? ஸோ அதுதான் இங்க. ஓகே, is it clear? So simple. Resultant velocity na புரிஞ்சுச்சா? Resultant velocity inclination க்கு அடுத்தது போலாம். Resultant velocity clear-ஆ? Resultantல Vx எவ்வளோ u cos theta, Vy எவ்வளோ u sin theta minus gt. ஓகேவா? clear? ux. next வந்து inclination with horizontal. inclination with horizontal அப்படின்னா சிம்பிளா இப்போ இது ux, இது uy, சாரி இது verticalல uy. ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் வந்து u. இதுக்கு இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. தட் இஸ் கால்ட் இன்க்ளினேஷன் வித் ஹாரிசான்டல். அதாவது நல்லா பாருங்க, இது இன்க்ளைன் பிளேன் வித் ஹாரிசான்டல் இஸ் நத்திங் பட் இந்த ஆங்கிளை கேட்குறாங்க. இன்க்ளினேஷன் வித் ஹாரிசான்டல். ஸோ கொஷனில் இருக்கு இன்க்ளினேஷன், இது இன்க்ளைண்டா இருக்கா ஸ்லாண்டா இருக்கா வித் ஹாரிசான்டல், இதுதான் ஹாரிசான்டலா? ஸோ இந்த ஆங்கிள் கேட்கறது தான் இங்க இன்க்ளினேஷன் வித் ஹாரிசான்டல் அர்த்தம். ஓகேவா? இப்போ tan ஆல்பா. ஸோ இன்க்ளினேஷன், அதாவது ஏன் இங்க tan எடுத்தோம் அப்படின்னா, லிசன், நமக்கு ux இருக்கு uy இருக்கு. ஸோ இன்க்ளினேஷன் வித் ஹாரிசான்டல் இது வேணும் அப்படின்னா சிம்பிளா இதை வந்து இங்க parallel ஷிஃப்ட் இங்க பண்ணி, அதாவது இது uy இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த uy-ஐ இங்க போட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. uy-ஐ இங்க போடுறோம்னா நமக்கு தெரிஞ்சது என்ன? இது ஆப்போசிட் பை adjacent, opposite by adjacent. so opposite இது opposite என்ன? uy இருக்கு, adjacent என்ன? ux இருக்கு. so நமக்கு தேவை uy ux. so tan alphaன்றதை சூஸ் பண்றோம். ஏன் tan alpha எடுத்தீங்கன்னு கேட்பீங்களா? tan alpha என்ன? opposite by adjacent. so opposite இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட் இது தானே, இந்த ஆங்கிள் வேணும்னா இதுக்கு ஆப்போசிட் இது adjacent. adjacent ஏன் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க uy வேல்யூ இருக்கும், இங்க ux இருக்கு, அதனால ஆப்போசிட் பை adjacent எடுத்துக்கிட்டோம். so tan alpha is equals to opposite by adjacent. so opposite என்ன? uy. ஆப்போசிட் என்ன? uy. uy வேல்யூ என்ன? இதுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம், u sin theta minus gt. ஸோ அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை ux என்ன? u cos theta. சேம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ therefore tan alpha is equals to vy by vx. ஸோ இதனால தான் சொல்கிறேன் vy வேல்யூ vx வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். vx is equals to u cos theta. vy is equals to u sin theta minus gt. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கிளியரா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, டன். அடுத்தது இப்போ கொஷின் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ரெண்டு கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி ஒர்க் ஆகுது, வெர்டிக்கல் மோஷன், ஹாரிசான்டல் மோஷன், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்த கான்செப்ட் என்னன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி இன்க்ளினேஷன் வித் ஹாரிசான்டல். ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன? r is equals to vy plus vx or vx plus vy ரெண்டுத்தையும். ஸோ vx is equals to u cos theta, vy is equals to u sin theta minus gt. எப்படி வந்துச்சுன்னா இதோ listen, u cos theta. ஓகேவா? அந்த ஹாரிசான்டல் inclination with horizontal na tan alpha is equals to vy by vx. vy in the sense u sin theta minus gt, vx na u cos theta. simple concept. clear-ஆ? இப்போ question பார்ப்போமா? okay, next a projectile motion. a projectile is thrown. projectile அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி x axis y axis, இது y இது x. so projectile motion na இந்த மாதிரி projectile, இதுல maximum height h max, இது நமக்கு தெரியும். ஆமாவா? a projectile motion is thrown with a speed of 100 meters per second. so projectile motion வந்து என்னன்னா இதோட ஸ்பீட் என்ன? இந்த பக்கம் தானே u. so இது வந்து 100 meter per second ஸ்பீட்ல த்ரோ பண்ணாங்க. so with a speed making an angle 60 degree with the horizontal. அதாவது என்ன அர்த்தம் இங்க? making an angle 60 degree. this is the horizontal, right? so angle between, making an angle 60 degree with the horizontal. okay, நல்லா தான் இருக்கு. next என்ன? find the time after which find the time கேட்டிருக்குது என்ன கொஸ்டின்ல? டைம் என்ன? after
which it inclination with horizontal. Inclination with horizontal நான் என்ன சொல்லிருக்கேன்? So இது y axis, இது x axis னா இது inclination. இதுக்கு இது alpha. Inclination with horizontal னா alpha. alphaன்றது 45 degree. So confuse ஆகாதீங்க. angle அப்படின்னு சொன்னாங்கன்னா 60 degree இதுக்கு வரும். ஓகேவா? inclination with horizontal. inclination அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இது alpha-வா இருக்கும். alpha is equals to 45 degree. find the time அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டைம்ன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஓகே, நமக்கு இங்க ஆல்பா அப்படின்றது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம எதை எடுத்துக்கணும்? tan alpha is equals to vy by vx. ஓகேவா? tan alpha is equals to vy by vx. alpha எவ்வளோ? tan 45 is equals to vy எவ்வளோ? u sin theta minus gt. நான் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆமாவா இல்ல? vx எவ்வளோ? u cos theta. tan 45 வேல்யூ என்ன? 1. So 1 is equal to u sin theta minus gt by u cos theta. நமக்கு தேவை என்ன? t வேணும். ஓகே, இது இந்த பக்கம் கொண்டு வரலாம். அதாவது u cos theta is equal to u sin theta minus gt. இந்த t தான் நமக்கு வேணும். எஸ், அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல போலாமா? நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன? அதே தான் எழுதிக்கலாம். u cos theta என்ன? u cos theta is equal to u sin theta minus gt. ஓகேவா? கிளியர்? ஓகே, இங்கே u கேன்சல் பண்ணிடலாம். 100 இருக்குல்ல, சாரி, அப்படி இல்லாம இங்க ஆல்ரெடி u கொடுத்துருக்காங்க வேல்யூ. அதனால 100 இன்டூ காஸ் தீட்டா வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இங்க தீட்டா வேல்யூ என்ன? 60 டிகிரி. ஆல்பான்றது வேற, தீட்டான்றது வேற. தீட்டா வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு u வேல்யூ எவ்வளோ? 100 இன்டூ சைன் தீட்டா வேல்யூ எவ்வளோ? 60 டிகிரி மைனஸ் g ஓட வேல்யூ என்ன? 10 ஆல்ரெடி தெரியும். g is equals to 10 meter per second square. ஆமா, ஓகே, இன்டூ டி. இந்த டீயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா 0 0 0 எல்லாத்துலேயும் 0ன்றது கட் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா 10, அதாவது அடுத்தது என்ன அப்படின்னா 10 இன்டூ காஸ் 60 எவ்வளோ? 1/2 இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ சைன் 60 எவ்வளோ? √3/2. ஓகே, மைனஸ் டி. ஓகேவா? ஸோ 2 1s 2 5s 2 1s 2 5. இங்க வந்து 2 1s 2 5. So 5 is equal to 5√3 minus t. ஓகேவா? நமக்கு என்ன வேணுங்க? t வேல்யூ. So minus t இந்த பக்கம் வந்தா plus t. t is equals to 5√3. இந்த 5 இந்த பக்கம் வந்தா minus 5. So இப்போ 5√3. t is equals to 2 5 இருக்கு. So 5 காமன் எடுத்துட்டோம்னா 5 into 5 காமன் எடுத்தோம்னா √3 minus 1. So this is the t value. 5 into √3 minus 1. Option A is the right answer. Clear? Simple இல்ல? ஆல்ஃபா எது, ஆங்கிள் எதுன்றத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆங்கிள்னு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, அது ஆங்கிள், அதாவது தீட்டா வேல்யூ. whereas ஆல்ஃபா அப்படின்றது இன்க்ளனேஷன் வித் ஹாரிசான்டல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்க்ளனேஷன் வித் வர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தாலுமே உங்களுக்கு இன்க்ளனேஷன் அப்படின்னு கொடுத்தாலே இட் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், கிளியரா இந்த क्वेश्चन? ரெண்டு டாபிக் தான் சொல்லியிருக்கேன். ப்ரொஜெக்டைல் மோஷன், நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி அண்ட் இன்க்ளனேஷன் வித் ஹாரிசான்டல். அதுக்கு ஒரு क्वेश्चन பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா which is very very important in this chapter, time of flight, maximum range. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ரேஞ்ச், அதுக்கப்புறம் என்ன மேக்ஸிமம் ஹைட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ், மோஸ்ட் காமனாக கேட்குற கொஷின்ஸு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டைம் இது யூஜி, ரிவர்ஸ் வருது மறுபடியும் யூஜி, டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன, எப்படி த்ரோ ஆகுது அப்படின்றது. ஸோ மேலே தானே த்ரோ ஆகுது வர்டிக்கல் மோஷனில். ஸோ இது இந்த பக்கம் வருதுன்னா இதுக்கு ஒரு டைம், இதுக்கு ஒரு டைம். ஸோ டோட்டல் டைம் எவ்வளோ? 2t. ஸோ t இஸ் நத்திங் பட் வர்டிக்கல் மோஷன் தானே. ஸோ இட் இஸ் uy, u by g தானே. t இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? u by g. ஸோ uy by g. சிம்பிளா டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2u sin theta by g.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலதில் உங்களுக்கு தீட்டா வேல்யூவோட கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு ஆங்கிள்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க கொஷனில். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆங்கிளே கொடுக்கல கொஷனில் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா போட வேண்டியது வரும். ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா, ஆங்கிள் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா. ஸோ t is equals to 2uy by g. 2uy, uy என்ன, u sin theta by g. அவ்வளோதான். ஓகே, t is equals to 2uy by g. ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equals to 2uy by g. ஓகே, கிளியர், டன். நெக்ஸ்ட் புரியுதா நான் சொல்றது? ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, 2uy by g. மேக்ஸிமம் ஹைட், maximum height. maximum heightல வந்து h is equals to u square by 2g. h is equals to u square by 2g. uy square, sorry, ux square. uy maximum heightனா இந்த மாதிரி verticalல தான இருக்கும். so it is uy in the sense, so u square அப்படின்றதுனால sin square theta. uy square னா u square sin square theta by 2g. ஓகேவா? uy square by g. uy square by 2g. ஓகேவா? t is equals to என்ன, 2uy by g. maximum height is equal to என்ன, uy square by 2g. இதை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, horizontal range. horizontal range ஓட ஃபார்முலா என்ன, 2ux uy by g. 2ux, ux ஓட ஃபார்முலா என்ன, u cos theta. uy ஓட ஃபார்முலா என்ன, u sin theta by g. ஓகே, நல்லா தான் இருக்கு. இந்த 2ux cos theta uy sin 2 theta எழுதலாமா? அதாவது 2 cos theta into sin theta is equal to sin 2 theta. ஸோ இப்போ u இருக்குமா, u ஸ்கொயர், அதாவது இதை வந்து u into u செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அப்போ 2 into cos theta into sin theta by g. அப்படின்னா இதை, ஸோ இங்கே இது இருக்குல்ல, இது இந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ தட் இஸ் equal to sin 2 thetaன்னு எழுதுறோம் இந்த பிளேஸில். அவ்வளோதான், sin 2 theta which is இங்கே u square sin 2 theta by 2g. ஓகேவா? ஜியா 2gயா? ஜி தான். ஜி தான். வெறும் ஜி. ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் பக்காவா? டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட், அடுத்தது என்ன, ஹாரிசான்டல் ரேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட், ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equals to 2u square, sorry, uy square by 2g. Sorry, time of flight is equals to 2uy square by 2uy by g. Clear? Time of flight என்ன, 2uy by g. Time of flight is equal to 2uy by g. அதுக்கடுத்து என்ன, maximum height. இது uy square by 2g. next maximum, next என்ன, horizontal range is equals to 2ux uy by g. ஓகேவா? clear? இந்த 3 formulas ஞாபகம் இருக்கணும். அடுத்தது question பண்ணுவோமா? ஓகே, இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஸோ லிசன், த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் இது ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல், வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ v is nothing but which is u is equal to given 5i cap plus 10j cap. அதாவது இந்த பக்கம் i cap 5i cap, இந்த பக்கம் என்ன 10j cap. ஆமாவா? ஸோ ஃபைண்ட் த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஆப்ஷன் ஏ என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்க, நல்லா நோட் பண்ணீங்கன்னா இங்கே தீட்டா அப்படின்றது எந்த கொஷன்லையும் கொடுக்கல, இதுலையும் இல்லை, தீட்டா அப்படின்றது கேட்கல. அப்போ டைரக்ட் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ்
T is equals to uy by 2uy by g. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா. ஆமாவா இல்லையா? 2uy by g. ஆமாவா? ஸோ 2uy என்ன? y ஆக்சிஸ்ல இருக்குது, x ஆக்சிஸ். uy என்ன? 10 by g ஃபார்முலா என்ன? g வேல்யூ தெரியல, 10. ஸோ 10 cancel is equals to 2 seconds, which is 2 seconds is the right answer. Next option B. அடுத்தது என்னன்னா maximum height கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இங்கேயும் தீட்டா இல்லை, அதனால maximum height என்னவா இருக்கும்? h max is equal to uy square by 2g. uy square, y square na 10 into 10 square தானே. ஸோ by 2 into 10, g value 0 cancel, 2 ones 2 5. So 5 meter is the maximum height. Okay, next third one, option C. Okay, option C என்ன? range ஓட ஃபார்முலா என்ன? r max or option C range தானே, வெறும் range. so r is equal to 2uxuy by g. ஓகேவா? 2 into ux எவ்வளோ இங்க? 5. so 5 into uy எவ்வளோ? 10 by g எவ்வளோ? 10 cancel, 2 5 10. 10 meter is the range. clear-ஆ? ரொம்ப சிம்பிள் தானே, வெரி சிம்பிள். எப்போ தீட்டா கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தீட்டா கொடுத்தா உங்களுக்கு தீட்டா வேல்யூ என்ன இருக்கோ அந்த ஃபார்முலா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சில நோட் பாயிண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ இருக்கு? நெக்ஸ்ட் சில நோட் பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா ரேஞ்ச் பிட்வீன் ஆர் அண்ட், ஸோ ரேஞ்ச் இல்லைங்க, ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் ஹைட். அதாவது ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 4h is equal to r tan theta. கொஷனில் ரேஞ்சும் ஹைட்டும் ஒன்றா கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் 4h is equals to r tan theta எடுத்துக்கோங்க. அதுலேருந்தே கொஷனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரேஞ்சும் ஹைட்டும் கொஷனில் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா 4h is equals to r tan theta. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஒரு வேளை மேக்ஸிமம், அதாவது தீட்டா 45 டிகிரி செஞ்சுன்னா வெறும் u square by 2g. அதாவது u square by 2gனா 2u sin theta by g. sin theta by g. இதுதானே ரேஞ்சோட ஃபார்முலா 2u square sin 2 theta by g. சாரி, sin 2 theta u square sin 2 theta by, இங்க 2 போட்டேனா? ஓகே, u square sin 2 theta by g. அப்போ u square sin 2 theta. 2 theta எவ்வளோ? 45 டிகிரி. எப்போ? மேக்ஸிமம் பண்றப்போ 45 டிகிரி. sin 45 எவ்வளோ? சாரி, sin 90. ஸோ sin 25 into 2 into 45 எவ்வளோ? 90 டிகிரி by g அப்படின்னா, so sin 90 எவ்வளோ? 1. so into 1. so by g. u square by g is the right answer. ஓகேவா? இப்படி வரும். ஓகேவா? clear? u square by g. மேக்ஸிமம் ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருந்தால் u square by g. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் அப்படின்றது. ரிலேஷன். ஓகே, அடுத்தது ரேஞ்ச்ன்றது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். லிசன், ரேஞ்ச்ன்றது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு, அதாவது ரேஞ்ச்ன்றது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு சேமா இருக்கும். ரேஞ்ச் இஸ் சேம் ஃபார் 2 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்னன்னா சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ், ஏதாச்சும் 2 ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படியே இருந்தா இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அதாவது இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 60 + 30 ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 90 வருது. நெக்ஸ்ட் 30 + 60, நெக்ஸ்ட் 70 + 20. ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண சம் பண்ண 90, சம் இஸ் நத்திங் பட் ஆட் பண்ண 90. ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து 2 இருந்தால் அதோட ரேஞ்சஸ் வந்து சேம். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருந்தால் என்ன? இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருந்தால் அதோட ரேஞ்ச்ன்றது சேமாக தான் இருக்கும். அதாவது ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் 90 மைனஸ் தீட்டா. ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் 90 மைனஸ் தீட்டா. ஒருவேளை ஹைட் வேணும்னா ஹெச் தீட்டா பை ஹெச் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு tan ஸ்கொயர் தீட்டா. ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் T1 T2. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் பாருங்க, இது 30 டிகிரி, இது 60 டிகிரினா என்ன? இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ T1 T2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2r by g. T1 என்ன? ஃபர்ஸ்ட் ஆங்கிளோட டைம், செகண்ட் ஆங்கிளோட டைம் T2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷனோட டைம் T1,
Second projection time T2. So it is equal to 2R by G. Okay, இந்த நோட் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நோட் பாயிண்ட் என்ன, ஆருக்கும் ஹெச்சுக்கும் ரிலேஷன் 4h is equals to r tan theta. நெக்ஸ்ட் ஆர் ரேஞ்ச்ன்றது மேக்ஸிமமா இருக்குன்னா u ஸ்கொயர் பை g. அடுத்தது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு ரேஞ்ச்ன்றது சேமா இருக்கும், தட் இஸ் r theta is equals to r 90 minus theta. h ஹைட் வந்தா ஹைட் ஒருவேளை காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு இருந்தா h theta is equals to h 90 minus theta. h theta by h 90 minus theta is equal to tan square theta. அடுத்தது இந்த மாதிரி கொடுத்தாங்க t1 t2 டைம் கொடுத்திருந்தாங்கன்னா it is equal to 2rg by. இதெல்லாம் வந்து ஒரு நோட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, கிளியரா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். சம்ஸ்ல யூஸ் ஆகும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஓகே, क्वेश्चन பண்ணுவோமா? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? So the horizontal range and the maximum height of the projectile are equal. இங்க பாத்தீங்கன்னா horizontal range, இங்க பாருங்க நல்லா கொடுத்திருக்காங்க क्वेश्चनல horizontal range அதாவது r and maximum height projectile are equal. ரெண்டுமே equal அப்படின்னு கொடுத்து the angle of projection of the projectile, angle கேட்டிருக்காங்க, angle என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, angle of projection. அப்போ நான் சொன்னேன் இது ரெண்டும் இப்போ ஈக்குவலன் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டும் ரிலேட்டிவா இருக்கு. இது ரெண்டும் ரிலேட்டிவா இருந்தா என்ன சொன்னேன், 4h is equals to r tan theta எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ சிம்பிள், 4h is equal to r tan theta. இப்போ நம்ம இந்த theta வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் r is equal to questionல என்ன கொடுத்துருக்காங்க, hன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 is equals to h, r is equals to hன்றதுனால h r பிளேஸ்ல h எழுதிக்கோ, h tan theta. அப்போ h cancel ஆயிடுது. So tan theta is equal to 4. Theta is equals to tan inverse 4. அவ்வளவுதான், ஆப்ஷன் B is the right answer. கிளியரா? டன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு? சிம்பிள், ரிலேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 4h is equals to r tan theta. ஓகே, நெக்ஸ்ட் listen. ஒரு 1 minute break. இன்னும் எத்தனை இருக்கு? I think இன்னும் 15 pages இருக்கு. 15 pages கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? அதாவது எத்தனை பேஜஸ் இருக்கு? 15 pages நம்ம இங்க இருக்கோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். So next question பாப்போமா? Okay, so listen. A projectile is fired at an angle of 45. ஒரு projectile, this is இது projectile என்றது fired at an angle of 45 degree with the horizontal elevation angle. இங்க elevation angle இந்த ஒன்றும் இல்லை, inclination அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, இதுக்கு முன்னாடி inclination பார்த்தோம்ல, அதே தான் elevation. Elevation is nothing but of the projectile at its height point as seen from the following. Elevation is nothing but alpha, ஓகேவா, of the projection at its height point as seen from the point of projection. At its height, இங்க பாருங்க, at its maximum height. At its height நான் என்ன, இங்க maximum height ன்னு அர்த்தம். அப்போ நீ இங்க தான் எடுத்துக்கணும் h max. இதோட elevation angle என்ன இங்க எடுத்துக்கும் போது. ஸோ listen, இப்போ இது வருது. ஸோ உனக்கு இதுதான் elevation angle. ஏன்னா inclination along with horizontal அப்படின்றது elevation angle. ஸோ கிளியர்? இந்த பக்கம் ஹெச்ன்றது ரேஞ்சா, சாரி ஹாரிசான்டல்ல ரேஞ்ச். ஸோ இப்போ ரேஞ்ச்னா நம்ம ஹெச்ன்றது தான் கேட்டிருக்காங்க, இங்க பர்டிகுலரா அட் இட்ஸ் ஹைட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹாஃப் தான் எடுத்துக்கணும். ஃபுல்லா ஆறுனா பாதி வந்து r/2, ஹாஃப் தானே. ஸோ r/2. கிளியர் இது வரைக்கும்? டன். அடுத்தது என்ன क्वेश्चनல என்ன, elevation angle கேட்டிருக்காங்க. elevation angle tan alpha is equals to vy by vx. ஆமா தானே, தானே ஃபார்முலா, மறந்துட்டீங்களா? ஸோ vy by vx, vy எவ்வளோ இங்க, vy is nothing but இது h max அப்படின்றது, which is nothing but h by vx எவ்வளோ, r/2, r/2. So that is equal to 2h by r. So இந்த 2 இந்த பக்கம் மேல போச்சுன்னா 2h by r. ஓகே, ஸோ இங்க நல்லா இங்க பாத்தீங்கன்னா hr ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி hr ரிலேட்டிவா இருந்தா 4h is equal to r tan theta. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ?
ஆமா 4h equal to or tan theta 4h is equals to or tan theta value என்ன எங்க கொடுத்திருக்குது 45 degree tan 45 எவ்வளோ 1 so 4h is equals to or is the right answer okay நல்லதா இருக்கு just இப்போ r value நமக்கு தெரிஞ்சிச்சு r is equals to 4h so just இங்க substitute பண்ணு 4h rh 2h by r value எவ்வளோ 4h h cancel 2 ones 2 2 so half so இங்க என்ன அர்த்தம் tan alpha is equals to half tan theta half எப்போ வரும் 1/2 எப்போ வரும் alpha is வராது அதனால tan theta ல alpha is equals to tan inverse half so option D is the right answer clear புரிஞ்சிச்சா உங்களுக்கு so நமக்கு இங்க இதோட ஸ்டாப் பண்ணோம்னா இங்க h இருக்கு r இருக்கு so இது ஈக்குவல் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி எடுத்துட்டோம் அவ்வளவுதான் கேன்சல்ல போய்டுது இல்ல ஓகே clear அடுத்தது okay a missile is fired for maximum range உங்க क्वेश्चनல என்ன maximum range range or max இருந்தா என்ன சொன்ன u square by g ஆமாவா இல்லையா இதுக்கு முன்னாடி ஃபார்முலா சொன்ன u square by g with an initial velocity என்ன 20 meter per second if g is equals to 10 meter per second square the range of the missile so simple அதுல substitute பண்ணா போதும் வேற ஒண்ணுமே தேவையில்லை so u square in the sense 20 into 20 by g எவ்வளோ 10 ones 10 2 so in the sense 40 meter is the option okay வா clear done simple ஒரே ஒரு ஸ்டெப் தான் முடிஞ்சு okay இவ்ளோ சிம்பிள் இது okay வா clear அடுத்தது என்ன complementary angles பத்தி படிச்சோம்ல அதுதான் இந்த question listen for angle of projection of projectile at angles 45 minus theta 45 minus theta and 45 plus theta so அப்ப minus theta plus theta போனா 45 எவ்வளோ 90 degree so இதை add பண்ணா எவ்வளோ வந்துச்சு 90 degree hence it is a complementary angle ஆமாவா இல்லையா the horizontal ranges described by the projection or in the ratio of horizontal ranges questionல என்ன ranges கேட்டிருக்காங்க so rangesனா நான் என்ன சொன்னேன் r theta is equals to r 90 minus theta but questionல என்ன இந்த ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க so நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரேஷியோ என்ன divided by so r 45 minus theta 45 plus theta நான் ஆல்ரெடி question ஃபார்முலால சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நோட் பாயிண்ட்ல r theta is equal to இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா r theta is equal to r 90 minus theta சொல்லியிருக்கேனா இல்லையா நோட் பாயிண்ட்ல சோ ரெண்டுமே ஈக்குவல் in the sense இது ரெண்டுமே கூட ஈக்குவல் தான் சோ ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கேன்சல் பண்ணனும்னா 1/1 அவ்வளவுதான் ஓகேவா கிளியரா ஈக்குவல் அதனால 1/1 option A is the right answer clear புரியுதா உங்களுக்கு very simple okay புரிஞ்சுச்சா about என்ன இது like என்ன maximum height time of flight range அவ்வளவுதான் அதோட concepts is it clear next last topic இதுல projectile motionல என்னன்னா trajectory projectile இதுல என்னன்னா t term அப்படின்றது இருக்காது t அப்படின்ற ஒரு term include ஆகாது இதோட மெயின் எக்ஸாக்ட் ஃபார்முலா என்னன்னா இதுதான் இது ஃபார்முலா நல்லா கத்துக்கோங்க y is equal to x tan theta minus gx square by 2u square cos square theta ஓகேவா y x theta minus gx square by 2u square cos square theta இந்த ஃபார்முலா அதர் ஃபார்ம்ஸ்ல மோஸ்டா ரேரா யூஸ் ஆகுது இது ரேரா யூஸ் ஆகுது அது இது காமன் எக்ஸாக்ட் ஃபார்முலா which is very important here y is equals to x tan theta minus gx square by 2u cos square theta u square cos square theta ஓகேவா cos square theta so ஒரு क्वेश्चन பண்ணுவோமா இது பேஸ்டா ஓகேவா சோ இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க the equation of the projectile is y is equals to root 3x minus gx square by 2
ஓகேவா? இது கொஷின் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் தீட்டா. தீட்டாவும் ஸ்பீட் என்ன? யூ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? y is equals to ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அப்படின்னாங்க. y is equal to x tan theta. இந்த ஃபார்ம்ல கொடுத்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இட் இஸ் a equation of trajectile projection. So x tan theta minus gx square by 2u square cos square theta. 2u square cos square theta. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்ன? கொஷின்ல கேட்டது என்ன? தீட்டா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் அண்ட் u இனிஷியல் வெலாசிட்டி which is ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின்ல கண்டுபிடிக்க சொல்ல கேட்டிருக்குது. ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் எக்ஸ் 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 சேம். நெக்ஸ்ட் tan theta அப்படின்றது ஈக்குவல் டு √3. ஸோ tan theta இட் இஸ் ஈக்குவல் டு √3. √3 அப்படின்னா tan thetaல √3 எப்போ வரும்? தீட்டான்றது 60 டிகிரியா இருந்தா ஸோ இதுலயே வந்துச்சு தீட்டா வேல்யூ 60 டிகிரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்தரா உங்களுக்கு தீட்டா வேல்யூ வந்துச்சு, பட் ஸ்பீட் வேல்யூவும் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணு. ஸோ இங்க ஒரே ஒரு 60 டிகிரி இருக்கிறதுனால நான் டைரக்டா வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ தீட்டான்றது 60 டிகிரி. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தீட்டான்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ யூ வேணும், ஸ்பீட்ன்றது வேணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது லிசன். ஸோ இங்க என்ன? 2u square cos square theta. இதுதான ஃபார்முலா. ஸோ இங்க பாருங்க, gx square 2 2 into 1. இதுதான் into 1. ஓகேவா? ஸோ u square அதாவது u square cos square theta is equal to 1. ஓகேவா? u square நமக்கு தேவை. cos square theta எவ்வளோ? இங்க 60 டிகிரி. theta எவ்வளோ வந்துச்சு? 60 டிகிரி is equal to 1. u square cos square 60. cos square 60னா cos 60 எவ்வளோ? 1/2. அதை ஸ்கொயர் பண்ணு. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா u square into 1 square 1/2 square 4 equal to 1. ஓகேவா? இந்த 1/4 இந்த பக்கம் போட்டுச்சுன்னா u square is equals to 4. 4 இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா u is equals to root 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாமா? root ஸ்கொயர் கேன்சல். ஸோ u is equals to 2. ஸோ 2, 60 டிகிரி. கிளியரா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இது ஜஸ்ட் இதுக்கு ஈக்குவல் பண்ணணும் ஈக்குவேஷனுக்கு. அவ்வளவுதான். ஓகே, கிளியர்? டன். ஸோ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். வெரி 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 சிம்பிள். அடுத்தது என்னன்னா the equation of projectile is y is equal to 16x minus x square by 4. ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஹாரிசான்டல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொஷனில் உனக்கு ஹாரிசான்டல் ரேஞ்ச் எங்கேயாச்சும் இருக்கா? ஹாரிசான்டல் ரேஞ்ச் என்ன? ஹாரிசான்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் எக்ஸ். அவ்வளோதான். சாரி, ஹாரிசான்டல் ரேஞ்ச்னா எக்ஸ். இதுதான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷனில் என்ன? ஸோ டைரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் அது லென்த்தியாக போகும். ஸோ என்ன? y is equals to அந்த ஃபார்முலா இதுக்கு முன்னாடி போட்டல அந்த ஃபார்முலா போனேன். ஸோ ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லணும்னா ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னா இப்போது இங்கேருந்து ப்ரொஜெக்டைல் மூவ் ஆகி இந்த பக்கம் போகுது. திஸ் இஸ் ஹாரிசான்டல் ரேஞ்ச். இங்கே 0,0வா? ஆமாவா? ரேஞ்ச் இங்கே வருது. ஸோ r,0வா? ஆமாவா இல்லையா? ஸோ r,0 இங்கே 0,0. இங்கே எக்ஸ் ஆக்சிஸும் இல்லை, y ஆக்சிஸ்லையும் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால 0,0. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் r இருக்கு, y ஆக்சிஸ்ல ஒன்றும் இல்லை, அதனால 0. r,0. ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். இது வரைக்கும். ஸோ எக்ஸ் r is equals to என்ன சொன்ன? எக்ஸ். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ கொஷனில் y is equals to என்ன? இது எக்ஸ், இது y, இது எக்ஸ், இது y கோஆர்டினேட். ஆமாவா? y இந்த பக்கம் என்ன? y இங்க என்ன? 0,0. ரெண்டு பக்கமும் 0. ஸோ இந்த y is equal to 0. நெக்ஸ்ட் x is nothing but 0,r. x எங்க? 0,r தானே? ஸோ ஓகே, இங்க 0,r. ஸோ 16x minus x square by 4. x minus
எக்ஸுக்கு ஸ்கொயர் பை 4. ஓகே, இதை எல்சிஎம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரினா 16x by 1 into 4 minus x square by 4 into 4 by 4. ஓகே, இதெல்லாம் வேணாம், சிம்பிளா 16 4s are 64 x minus x square. ஸோ x காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 64 மைனஸ் எக்ஸாக வரும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதாவது 16 4s are 64x minus x square. ரெண்டு பக்கமும் x இருக்கு. ஸோ எக்ஸை வந்து நீ காமனாக எடுத்துட்டினா 64 மைனஸ் எக்ஸ் தானே. இந்த பக்கம் என்ன? 0. ஆமாவா? ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை சிம்பிள் 64 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தானே வரும். ஆமாவா இல்லையா? நமக்கு என்ன தேவை? ரேஞ்சு தான் தேவை, எக்ஸ் வேல்யூ தேவை. ஸோ இந்த பக்கம் எக்ஸ் கொண்டு போ அந்த பக்கம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 64 மீட்டர். அவ்வளோதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? 64 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஜஸ்ட் சிம்பிளா ஷார்ட்கட்ல இந்த மாதிரி எடுத்துவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் y அப்படின்றது. ஸோ நமக்கு y கோஆர்டினேட் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா கேன்சல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ட்ராஜெக்டரி ப்ரொஜெக்டைல். இதில் நிறைய கொஷின்ஸ் பண்ணுங்க, புரியும். அடுத்தது என்னன்னா சிம்பிளா இது 1 2 3 4 5 இதெல்லாம் ரிப்பீட்டட் தான். ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி இந்த 6 பேஜஸ் வந்து ஒரு வாட்டி எப்படின்றது பாருங்க. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் சம் ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ரிப்பீட்டட் பார்த்த இதுவே தான் கான்செப்ட் தான். பட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சாப்டர். ஸோ ஃப்ரம் ஹியர் சாப்டர் ஃபினிஷ்ட். 2 டைமென்ஷனல் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? சாரி, நீங்கள் என்ன பண்ணணும்? என்னோட வேலை முடிஞ்சு என்சிஆர்டி ஒரு முறை படிக்கணும், எல்லா பிஒய்க்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. ஓகேவா? முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு நீங்கள் வாங்க. ஓகேவா? அடுத்த சாப்டர் என்ன? லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ சாரி லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 1 டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க மறக்காம. 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் மோஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெண்டுமே, அதாவது மோஷன் இன் 1 டைமென்ஷன்ல மோஷன் இன் 2 டைமென்ஷன் ரெண்டும் கலந்து ஒரு கிளாஸா நான் சொல்றேன். ஓகேவா? கிளியர்? டன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.